ஹாய், எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நான் மாடி தோட்டத்தில் ஒரு க்ரீனாகவே அறுவடை பண்ணியிருக்கேங்க. ஒரு பசுமையான அறுவடைங்க. அது என்னென்னு பார்க்கலாம் வாங்க. இது தாங்க இலைப்பெரண்டை. பெரண்டையிலேயே நிறைய வெரைட்டி இருக்குங்க. உருட்டு பெரண்டை, சதுர பெரண்டை, ஓலைப்பெரண்டை, இலைப்பெரண்டை அப்படின்ற மாதிரி நிறைய வெரைட்டி இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இது தாங்க. இந்த இலைப்பெரண்டை நம்ம அதை நம்ம இது ஆயணும்னு அவசியமே இல்லைங்க. ஏன்னா நார்மல் பிரண்டை நம்ம ஆயும் போது கையில் நமிச்சல் எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி நமிச்சல் வரும்போது தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் அந்த பிரண்டையை க்ளீன் பண்ணுங்கள். இப்போ நமிச்சல் வராது. இந்த இலைப்பெரண்டை பொறுத்த வரைக்கும் அந்த வேலையே இல்லைங்க. அப்புறம் கொஞ்சம் கீரை வெரைட்டிலாம் அறுவடை பண்ணியிருக்கேங்க. என்னென்ன கீரைன்னா இது தாங்க எகிப்து கீரை. இது எகிப்து நாட்டில் இந்த கீரையை உணவாக எடுத்துக்கிட்டாங்களாம். இதனுடைய லீஃபை பாருங்கள். இது ரொம்ப வலுவழுப்பு தன்மை இருக்கிறதுனால ஹேர் கண்டிஷ்னராகவும் யூஸ் பண்ணுறாங்க. சமையலுக்கு நம்ம அந்த வலுவழுப்பு தன்மை இருக்கிறதுனால இந்த மாதிரி கீரைகள்லாம் எடுத்துக்கிட்டால் மூட்டு வலி, மூட்டு பிரச்சனை எல்லாம் இருக்கிறதுக்கு அது க்யூர் ஆகுங்க. இந்த எகிப்து கீரையோட இலை அமைப்பு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த செடியில் அந்த இலைகளில் நுனியில் மாட்டு கொம்பு மாதிரி கூர்மையாக 2 கொம்பு மாதிரி வருதுங்க. இந்த பாருங்கள், காம்பு பகுதியில் தெரியுதுங்களா? அந்த கூர்மையாக ஒரு இது தெரியுது பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்குங்க எகிப்து கீரை. அப்புறம் சிகப்பு பசலைக்கீரை, சிகப்பு தண்டுக்கீரை, அப்புறம் மயில்பீலி கீரை, துத்திக்கீரை. துத்தி ரொம்ப நல்லதுங்க. ஆடுங்க மாடுங்க ரொம்ப லூஸ் மோஷன் ஆகிட்டே இருந்துச்சுன்னா அதுக்கு இந்த துத்தி தழையை ஆடுங்களுக்கு கொடுப்பாங்க. அது எடுத்துக்கிறதுனால மூலம் பிரச்சனை இருக்கிறவங்க க்யூர் ஆகுங்க. கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் விதைக்காக கத்திரிக்காயும் இதுவும் கிடச்சிதுங்க. வெண்டைக்காய்